ஒருவர் உண்மையான பணக்காரர் என்பதை காட்டக்கூடிய நுட்பமான சில அறிகுறிகள் இருக்கு. அவங்களோட பிஹேவியர், தாட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலில் இன்டைரக்டாக காணப்படக்கூடிய சில அறிகுறிகள் பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அறிகுறிகள் உங்கள்கிட்டையும் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு, குவைட் கான்ஃபிடென்ஸ். உண்மையான பணக்காரர்கள் பெரும்பாலும் தங்களை அதிகமாக காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அவங்க வசதி பற்றி ஆடம்பர உரையாடல்களில் ஈடுபட மாட்டாங்க. ஆனால் முக்கியமான நேரங்களில் தைரியமான முடிவுகளை எடுப்பாங்க. ரெண்டாவது, வேல்யூ ஆஃப் டைம். அவர்கள் நேரத்தை மிகவும் மதிப்பார்கள். அதிக நேரம் வீணாகும் செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. முடிவெடுக்கும் நேரத்தை சிறப்பாக நிர்வகிப்பாங்க. மூணாவது, அண்டர்ஸ்டாண்டிங் கிளாத்திங். விலை உயர்ந்தது இல்லாமல் எளிமையாக தரமான பிராண்டட் ஆடைகளை அணிவார்கள். நாலாவது, எமோஷனல் கண்ட்ரோல். பணக்காரர்கள் பெரும்பாலும் அமைதியாகவும் பதற்றம் இல்லாமலும் செயல்படுவார்கள். அவங்க தங்களது உணர்வுகளை கட்டுப்படுத்துவதில் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. பதற்றம் இல்லாமல் செயல்படுவார்கள். அஞ்சாவது, ஸ்மார்ட் மணி டால்க். நான் அதை வச்சுருக்கேன், நான் இதை வச்சுருக்கேன் அப்படின்னு பெருமனாயம் எப்போவுமே பேச மாட்டாங்க. ஆனால் நிதி மேலாண்மை, முதலீடுகள், வருமான நுணுக்கங்கள் பற்றி பேசும்போது நுட்பமான அறிவை வெளிப்படுத்துவாங்க. ஆறாவது, குவாலிட்டி ஆஃப் நெட்வொர்க். அவர்கள் பெரும்பாலும் தொழில் முனைவோர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்களை நண்பர்களாக வச்சுருப்பாங்க. ஆடம்பரம் இல்லாமல் ஒரு மென்மையான ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்கிங் இருக்கும். ஏழாவது, சிம்பிள் லைஃப் ஸ்டைல். வாழ்க்கை எளிமையாகவும் தரமுள்ளதாகவும் இருக்கும். அதாவது அதிக ஆடம்பரம் இல்லாமல் வாழும் இடம் அமைதியான சூழல், பாதுகாப்பான இடம் மற்றும் தரமான வசதிகளுடன் இருப்பாங்க. சிறந்த உணவுகள், ஆடைகளை தேர்வு செய்யும் திறமை இருக்கும். எட்டாவது, அட்டென்ஷன். சோசியல் மீடியாவில் அதிகம் காட்சிப்படுத்த மாட்டாங்க. பொது கவனத்துக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் தொழில் முயற்சியில், சுய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவாங்க. பப்ளிக் அட்டென்ஷனுக்கு விருப்பம் இல்லாதவங்களாகவும் தனிமையை விரும்புபவர்களாகவும் இருப்பாங்க. 9, ஆட்டிடியூட். சத்தம் இல்லாமல் செயல்படுதல், தன்னம்பிக்கை, எளிமையை பின்பற்றுதல். நேரமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, வீணாக செலவழிக்க மாட்டாங்க. சில விஷயங்களில் புரிதல் இருக்கும். பணம் உள்ளதால் இல்லை, உண்மையான சமூக பங்களிப்பை நோக்கி தானம் செய்வாங்க. 10, லைஃப் லாங் லேர்னிங். பணம் வந்த பிறகும் அவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவாங்க. புத்தகங்கள், சொற்பொழிவு மற்றும் ஆலோசனை சர்க்கிளில் ஈடுபடுவாங்க. உண்மையான பணக்காரர்கள் பெரும்பாலும் எளிய முறையை தான் பின்பற்றுவாங்க. யாருமே பணத்தால் பணக்காரர் ஆக முடியாது. தங்களது மனப்பான்மையால் தான் உண்மையான செல்வந்தன் ஆக முடியும். யாருமே பணத்தால் பணக்காரர் ஆக முடியாது. தங்களது மனப்பான்மையால் தான் உண்மையான செல்வந்தன் ஆக முடியும். எளிமையாக, சத்தம் இல்லாமல் நேரத்தை மதித்து தரமான வாழ்க்கை முறையை தேர்வு செய்வதன் மூலம் நாமும் பணக்காரர் என்பதை காட்டலாம்.